இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது? ஒரு வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ, யார் சார்? ஏய் நிறுத்து முதல்ல. யாரு சார் மோரு சார்ன்ட்டு இனிமே நான் தான் பேசுவேன், நீ கேட்க மட்டும் தான் செய்யணும். உன் பையனை நாங்க கடத்தி வச்சிருக்கோம். என்னது சார்? யோ, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, இப்பதானே சொன்னேன் நானு. சார் சார் மோரு சார் நான். அப்போ நான் உங்களை என்னதான்னு கூப்பிடுறது? நீ என்ன எண்ணெய்னு கூப்பிடானா மிளகாப்பொடின்னு கூப்பிடானா? முதல்ல நான் சொல்றத நீ கேளு. இங்க பாரு, நான் இப்பதான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். தப்பிச்சு வந்து வேலையா ஓம்பையில தான் நான் கடத்தியிருக்கேன். எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். அது எப்ப வேணும் என்ன வேணும்ன்றது அடுத்த 5 செகண்ட்ல நான் ஃபோன் பண்றேன். நீ அதுக்குள்ள ரொம்ப புத்திசாலித்தனமா போலீஸ்க்கு கீலீஸ்க்கு ஃபோன் பண்ண அவ்வளவே சோலி முடிஞ்சது. சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி. யோ, இப்பதான் சொன்ன சாரு சொல்லக்கூடாதுன்னு உனக்கு ஒரு தரம் சொன்னா மண்டையில ஏறாதா? யோ, ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்தியா இல்லை பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தப்பிச்சு வந்தியா? உன்னை வேற நான் என்னதான் கூப்பிடுறது? இந்த போனை வச்சுட்டான்ல. என்ன ரொம்ப கோவக்கார பயலா இருப்பான் போல. விட்டுறாதடா விடுதலை, விட்டுறாத. அவன்கிட்ட 5 லட்சம் ரூபாய வாங்காம விடக்கூடாது. இல்லாட்டி ஜெயில இத்தனை வருஷம் இருந்ததுக்கு ஒரு மதிப்பு மரியாதையே எல்லாம் போயிடுமே. ஹலோ, நான் சொல்றத கவனமா கேளு, குறுக்க எதுவும் பேசக்கூடாது. 5 லட்சம் ரூபாய ஒரு பொட்டியில போட்டு எடுத்து கொண்டு வா. புது நோட்டா எடுத்து கொண்டு வந்து என்ன சீரியல் நம்பரை வச்சு மாட்ட விட்டுறன்னு மட்டும் நினைக்காத. எனக்கு வெறும் 2000 ரூபாய் நோட்டா மட்டுமே வேணும். யோ, நீ என்ன வேணா கேளு, நான் சொல்றத மட்டும் ஒரு வார்த்தை கேளுயா. என் பேச்ச நானே கேட்காது இருக்கும்போது உன் பேச்ச நான் எப்படி கேட்பேன்? ஐயோ, இந்த பைத்தியக்கார பையன்ட்ட மாட்டிட்டு நான் படுற பாடு கொஞ்சம் நஞ்ச இல்லையே. எதை சொல்ல வந்தாலும் சொல்ல விட மாட்டானே. இவன்கிட்ட எப்படி நம்ம நிலைமைய சொல்லி புரிய வைக்கிறது? இந்த அவன்ட்டான்ல மறுபடியா. ஹலோ, என்ன என்ன பார்த்தா உனக்கு கிறுக்க மாதிரி தெரியுதா? 2000 ரூபாய் நோட்டு நிப்பாட்டி எவ்வளோ நாள் ஆச்சு? நானும் தெரியாதனமா சொல்லிவிட்டேன். இவ்வளவு நாள் ஜெயில இருந்தேன், அதனால எனக்கு நாட்டு நடப்பு தெரியல. அதையே சாக்கா வச்சு என்ன அமைதியா இருந்திருக்க? ஐயோ, நான் எங்கயா அமைதியா இருந்தேன்? எது பேச வந்தாலும் பேசாதனா உங்ககிட்ட என்னத்தை பேசுறது? சரி, இப்போ கூட நீ ஃபோன் பண்ண ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், வச்சிடாதையா? நீ ஒன்னும் சொல்ல வேணாம், நான் சொல்றதை கேளு முதல்ல. நீ அந்த 5 லட்சத்தை 2000 ரூபாய் மாத்த வேணாம், 500 ரூபாய் மாத்த வேணாம். எனக்கு 50 ரூபா 100 ரூபாய் ஏன் 20 ரூபாவா கூட மாத்தி ஒரு பொட்டியில போட்டு ராணா நகர் பார்க்கு பக்கத்துல இருக்க குப்பை தொட்டிக்கு நைட்டு 8 மணிக்கு வந்துடுறேன். ஓகேவா? ஓ, நான் போனா போதுன்னு பார்க்குறேன், சும்மா ஓவரா பேசிட்டு இருக்க. என்கிட்ட வெறும் 20 ரூபா தான் இருக்கு. நீ எதிர்பார்க்குற 5 லட்சம்லாம் இல்லை. அப்போ உனக்கு உன் பையன் மேல பாசல்ல. யோ, நான் அழுதுருவையா. இதைத்தாயா நான் முதல்ல இருந்து நான் சொல்ல வர்றதே. எனக்கு பையனே கிடையாது. ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. ஏன்னா எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கல. யோ, பொய் இது சொல்றியா? ஆமாம், பெரிய இவர்கிட்ட பொய் சொல்லி தான் எல்லாம் ஆக போகுது. முதல்ல நீ என்ன நம்பருக்கு ஃபோன் பண்ண அதை சொல்லு. 944 லாஸ்ட்ல 743 வரும். என் நம்பர் லாஸ்ட்ல என்ன தெரியுமா? 734. நீ வேற ஒருத்தன் பையனை கடத்திட்டு என்கிட்ட 5 லட்ச ரூபா கேட்டா நான் எங்க போறது? ஏன்னா ஒன்று பண்ணு, உன் திருட்ட 10 வருஷம் போஸ்ட்போன் பண்ணு. 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வேலை கிடச்சி கல்யாணம் ஆகி புள்ள பிறந்தா அந்த பிள்ளைய நீ கடத்திட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. அப்போ இந்த பணத்தை பற்றி பேசலாம். கோபாலே, அந்த பையனை டியூஷன் சென்டர் வாசல்லே போய் விட்டுட்டு வந்துடுறா. நம்ம பண்ண திருட்டு மொக்க திருட்டா போச்சே. டச் விட்டு போயிடுச்சுல, அதனால
படிச்சுட்டு வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். என்னாச்சுங்க, இன்னைக்கு வழக்கம் போல இன்டர்வியூ ஃபெயில் ஆயிடுச்சா? ஆமாம்மா. சரி, வரும்போது டியூஷன் சென்டர் வந்து நம்ம பையனை கூப்பிட்டு வந்துருங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் இனி கொஞ்ச நாளாக நம்ம பையன் வேலைக்கு போயிடுவாங்க.